வணக்கம். யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி ஒரு குற்றச் செயல் நடந்த இடமாகவே பார்க்கப்பட வேண்டும். சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரட்னவேல் வலியுறுத்தல். இனிய பாரதியின் முன்னாள் வாகன சாரதி அதிரடி கைது. அனுரவால் இலக்கு வைக்கப்படும் கருணா. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அகலப்படும் மனித எலும்புக்கூடுகள். உண்மைகளை வெளி உலகுக்கு காட்டும் செம்மணி மனித புதைகுழி. அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கும் அனுர. கவுதி கிளர்ச்சியாளர்களால் இலக்கு வைக்கப்படும் சரக்கு கப்பல்கள். மாலுமிகளை தேடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி சிந்து பாதையில் நடைபெற்று வரும் அகழ்வு பணிகளின் 12ஆம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த அகழ்வு பணியில் தொடர்ச்சியாக சிறுவர்களின் எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது நிச்சயமாக ஒரு குற்ற செயல் நடைபெற்ற இடமாக இருக்க வேண்டும் என்று சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரட்னவேல் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோருடன் பங்கேற்புடன் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 12வது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டன. பேராசிரியர் ராஜ் சோமதேவா செயற்கைக்கோள் புகைப்பட ஆதாரங்களுடன் அடையாளம் காட்டிய பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் பீட மாணவர்கள் அகழ்வு பணிகளை மேற்கொண்டனர். இதன்போது புதிதாக சில மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டன. மேலும் அகழ்வு பணிகள் நடைபெறும் பகுதியில் மழைநீர் வழிந்தோடும் வகையில் நேற்று வைகோ இயந்திரம் மூலம் வாய்க்கால் வெட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது சில மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டதால் வாய்க்கால் வெட்டும்படி இடைநிறுத்தப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ஒரு சிறு பிள்ளையின் எலும்புக்கூடு என அடையாளம் காணப்பட்ட ஒரு தொகுதியுடன் ஆடைகள், பாதணி, பொலித்தீன் மாலை மற்றும் நாணய குட்டிகள் போன்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த அகழ்வு பணிகள் செம்மணி புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களின் அடையாளம் மற்றும் மரணத்துக்கான காரணங்கள் குறித்து மேலதிக விசாரணைகளுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கருணா மற்றும் வெள்ளையான் குழுவின் முக்கிய நபர்களில் ஒருவரான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமாரின் முன்னாள் வாகன சாரதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இனிய பாரதி என அழைக்கப்படும் புஷ்பகுமாரின் முன்னாள் வாகன சாரதியான 34 வயதுடைய அழகரட்னம் யுவராஜ் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கை அம்பாறை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்றது. ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி ஜெலியன் என அறியப்படும் யுவராஜ் 2007 முதல் 2009 வரையிலான காலகட்டத்தில் இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டவர். தற்போது இவர் பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு வழித்தட பஸ் சாரதியாக பணிபுரிந்து வந்துள்ளார். பொத்துவில்லில் இருந்து வளமை போல் கல்முனை வழியாக மட்டக்களப்புக்கு சென்று கொண்டிருந்த போது கல்முனை பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகில் காத்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இவரை கைது செய்து மேலதிக விசாரணைக்காக அம்பாறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இதுவரை 52 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் 47 முழுமையான மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி தொடர்பில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆயராகும் சிரேஷ்ட சட்டத்தரணி KS ரட்னவேல் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். சடலங்கள் 1.5 அடி முதல் 2 அடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளதாகவும் இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் போல் தோன்றவில்லை என்றும் சட்டத்தரணி ரட்னவேல் குறிப்பிட்டார். மாறாக சடலங்கள் அவசரமாக புதைக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். சிறுவர்கள் எந்த வகையிலும் குற்றவாளிகளாகவோ அல்லது குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களாகவோ கருத முடியாது என்பதால் செம்மணி புதைகுழி ஒரு குற்ற செயல் நடந்த இடமாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றார். இந்த விடயத்தில் ஆய்வாளர்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் தினமும் கண்டெடுக்கப்படும் பொருட்கள் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
அகழ்ந்தெடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகள் சீராக நடைபெற்று வருவதாகவும் தொடர்ச்சியான அகழ்வு பணிகளுக்கு அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் சட்டத்தரணி ரட்னவேல் கேட்டுக்கொண்டார். மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பொய்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தாமதமின்றி நீதியை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கொழும்பு ஆயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையின் 50வது குருத்துவ பணி நிறைவு நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கினார். நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதில் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் பல தசாப்த கால அர்ப்பணிப்பை ஜனாதிபதி பாராட்டினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்காக தனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் அவர் தொடர்ந்து பாடுபடுவதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தினால் அரசாங்கத்திற்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். உரிய பொறிமுறையின் மூலம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குறித்த மல்வத்துப்பீட மகாநாயக்க தேரர்கள் உட்பட பல சர்வமத தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர்வதேச செய்திகள். ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் சரக்கு கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு சரக்கு கப்பல் தாக்கியுள்ளது. இஸ்ரேல் கமாஸ் போர் ஓராண்டுகளுக்கு மேலாக தொடரும் நிலையில் கமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் சரக்கு கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த மோதலில் இதுவரை 55,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் நேற்று செங்கடலில் பயணித்த ஒரு சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு சரக்கு கப்பலை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் சரக்கு கப்பலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 மாலுமிகள் காயமடைந்தனர். மேலும் 2 மாலுமிகள் கடலில் விழுந்ததாகவும் அவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. கமாஸுக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரிலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அரபிக்கடல் மற்றும் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறை மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.